அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம். அத்தியாயம் 4. விசாரணை. செல்வி மேரி மோரிசட் என்ற இளம் பிராய பெயர் கொண்ட கிசெல்லி மரணத்தின் மீதான விசாரணை 4 நாட்கள் கழித்து இடம்பெற்றது. பரபரப்பான வகையில் நடந்துள்ள கிசெல்லியின் மரணம் வெகுஜன ஈர்ப்பினை உண்டாக்கியிருக்கிறது. விசாரணை மன்றம் நிரம்பி வழிந்தது. துர்மரணம் அடைந்தோரின் மீது நடத்தப்படும் விசாரணைகளின் நீதிபதி முதலாவதாக அலெக்சாண்டர் என்னும் ஒரு வயது முதிர்ந்த பிரெஞ்சு நாட்டவரை சாட்சியளிக்க அழைத்தார். நிறுத்தி நிதானமாக, அதே சமயம் கிராமியம் மனங்கமழும் மொழிநடையில் பதில் தந்தார் அந்த பெரியவர். விசாரணை நீதிபதி கேட்டார். மரணமடைந்த பெண்மணியின் உடலை நீங்கள் பார்த்தீர்கள். உங்களால் அவர் யார் என்று அடையாளம் காண முடிந்ததா? முடிந்தது. அவர் என் கட்சிக்காரர். பெயர் மேரி மோரிசட். அதுதான் அவரது பாஸ்போர்ட்டில் காணப்படும் பெயர். பொதுவாக அழைக்க அவருக்கு வேறு பெயர் ஏதேனும் உண்டா? உண்டு. அது மேடம் கிசெல்லி. கேள்விகளும் பதில்களும் சூடு பிடிக்க ஆரம்பித்ததும் விசாரணை கூடம் முழுதும் ஒரு பரபரப்பு சூழல் உருவானது. நிருபர்களின் பேனாக்கள் நிமிர்ந்தன. விசாரணை நீதிபதி கேட்டார். இந்த மேரி மோரிசட் மேடம் கிசெல்லி யார் என்று எங்களுக்கு விளக்க முடியுமா? கிசெல்லி அவரது தொழில் பெயர். இப்பெயரில்தான் அவர் தொழில் செய்து வந்தார். பாரிஸ் மாநகரத்தில் வட்டிக்கு பணம் தந்து கொழுத்த புகழ்பெற்ற வட்டிக்காரர் இவர். இத்தொழிலை அவர் எங்கிருந்து நடத்தினார்? எண் 3 ஜோலெட் பகுதியிலிருந்து நடத்தி வந்தார். இதுதான் அவரது வீடும் ஆகும். இங்கிலாந்துக்கு அடிக்கடி வந்து போகும் பழக்கம் அவருக்கு இருந்ததாய் அறிய பெறுகிறேன். இந்த நாடு வரையிலையும் அவரது தொழில்கரங்கள் நீண்டிருந்தனவா? ஆமாம். அவரது பல வாடிக்கையாளர்கள் ஆங்கிலேயர்கள். ஆங்கில மக்களின் ஒரு தரப்பு வர்க்கத்தினரிடையே அவர் மிக பிரசித்தம். அந்த ஒரு தரப்பு வர்க்கம் என்றால் எது? நீங்கள் அதனை எப்படி வர்ணிப்பீர்கள்? மேல்தட்டு மக்கள், தொழில் முனைவோர். மிகவும் முன்ஜாக்கிரதையாகவும் விவேகத்துடனும் கையாள வேண்டிய வர்க்கம். அத்துணை விவேகம் நிறைந்தவராகவா அவர் நிஜத்தில் உலாவினார்? மேடம் கிசெல்லி மிக மிக கூரியவர். அறிவுடைமை மிகுந்த, தீர்மானிப்பதில் விவேகம் பொதிந்தவர். அவருடைய தொழில் ரீதியான பற்பல தொடர்புகள் பற்றி உங்களுக்கு நுணுக்கமான தகவல்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டா? கிடையாது. விளக்கம் தேவை. நான் அவருடைய சட்ட சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மட்டுமே ஆலோசனை தந்து வந்தேன். தொழில் ரீதியாக அவருக்கு எவ்வித ஆலோசனையும் யாராலும் தேவைப்பட்டதே இல்லை. ஆமாம், கிசெல்லி ஒரு முதல் தர தொழிலதிபர். அதிகார தோரணை செறிந்த திறமை கொண்டு தனது போட்டி தொழில் முதலைகளை எல்லாம் மூக்கில் விரல் வைத்து பின்வாங்கும் அளவிற்கு சர்வசாதாரணமாக போட்டியிட்டு தோல்வியே இல்லாமல் வெல்லும் சமர்த்தர். இதில் சந்தேகமே வேண்டாம். தனது தொழிலின் கட்டுப்பாடு முழுவதையும் முழு ஆளுமையோடு தன் கட்டுக்குள்ளேயே வைத்திருந்தார். தனித்துவம் மிளரும் தொழிலதிபர். இப்படிப்பட்ட தெளிவும் துணிகரமும் நிறைந்த குண அதிசயத்தால் பொதுமக்களுக்கு மிக பரிச்சயமானவர். இறக்கும் காலகட்டத்தில் அவர் கொழுத்த பணக்காரராக இருந்தாரா? அவர் ஒரு கொடை பணக்காரர். அவருக்கு எதிரிகள் யாராவது இருந்ததாக பேச்சு இடம்பெற்றதுண்டா? எனக்கு தெரிந்து கிடையாது. அலெக்சாண்டர் இறக்கி விடப்பட்டு கூண்டில் ஹென்றி ஏற்றப்பட்டார். விசாரணை நீதிபதி கேட்டார். உங்களது பெயர் ஹென்றி. நீங்கள் வேண்டஸ்வர்த் பகுதியில் வசிக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம் சார். யுனிவர்சல் விமான அலுவலகத்தில் பணியில் உள்ளீர்கள்? ஆமாம் சார். இக்கம்பெனியின் விமானங்களின் தலைமை விமான பணியாளர் நீங்கள்? ஆமாம் சார். செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதியன்று பாரிஸிலிருந்து கிரைடான் நோக்கி வந்தடைந்த
உங்கள் நிறுவனத்தின் 12 மணி நேர விமானத்தில் நீங்கள் சேவையில் இருந்துள்ளீர்கள். இறந்து போய்விட்ட பெண்மணி அவ்விமானத்தில்தான் பயணித்திருக்கிறார். அந்த பெண்மணியை இதற்கு முன்னால் எப்போதாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம் சார். 6 மாதங்களுக்கு முன்னால் காலை 8:45 மணிக்கான விமானத்தில் நான் சேவையில் இருந்த ஒரு நாள் அப்பொழுது கவனித்திருக்கிறேன். மேலும் அந்த நேரத்து விமானத்தில் அவர் ஓரிரு முறை பயணம் மேற்கொண்டதை நான் சில முறை கவனித்திருக்கிறேன் சார். இதனால் அவர் பெயர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தரப்பட்டிருந்த பயணியர் பட்டியலில் அவர் பெயர் இருந்திருக்கலாம் சார். ஆனால் குறிப்பிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படவில்லை சார். எப்போதாவது எங்காவது மேடம் கிசல்லி என்னும் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை சார். கடந்த செவ்வாயன்று விமானத்தில் நடந்தவற்றை உங்களால் இயன்ற அளவு நினைவுபடுத்தி சொல்லுங்கள். முழு உணவினை பரிமாறி முடித்தோம். அதற்குண்டான விலைப்பட்டியலை ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இறந்தவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்றே நினைத்தேன். ஆகவே விமானம் தரையிறங்குவதற்கு 5 நிமிடம் முன் வரை அவரை எழுப்பி தொந்தரவு செய்யாமல் விட்டுவிடுவதே அழகு என விட்டுவிட்டேன். கடைசி நிமிடங்களில் அவரை எழுப்ப முயன்ற போதுதான் அவர் இறந்து விட்டதாகவோ அல்லது மிக மோசமாக உடல் நலம் குன்றிவிட்டதாகவோ உணர்ந்தேன். உடனடியாக அந்த விமான பயணத்தில் ஒரு மருத்துவரும் இருக்கிறார் என்பதை நான் கண்டறிந்தேன். பொறுங்கள், மருத்துவர் பிரயாணின் வாக்கு மூலம் சற்று நேரத்தில் வாங்க பெறத்தான் போகிறோம். இப்பொழுது இதை கொஞ்சம் பாருங்கள். ஊதுகுழாய் ஹென்ரியிடம் தரப்பட்டது. நடுக்கத்துடன் பெற்றுக்கொண்டார் அவர். இதனை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? இல்லை சார். விமான பயணிகள் யாரும் இதனை கையாள்வதாய் நீங்கள் பார்க்கவில்லை என்பதில் நிச்சயமாகத்தானே இருக்கிறீர்கள்? ஆமாம் சார். ஆல்பர்ட் டேவிஸ் என்ற விசாரணை நீதிபதி அறிவிக்க இளைய பணியால் வந்து சாட்சி கூண்டை நிரப்பினான். கிரைடானில் எண் 23 வசிக்கும் ஆல்பர்ட் டேவிஸ், நீங்கள் யுனிவர்சல் விமான அலுவலகத்தில் தானே பணியாற்றுகிறீர்கள்? இவ்விரண்டு கேள்விகளுக்கும் ஆமாம் சொன்னால் ஆல்பர்ட் டேவிஸ். செவ்வாயன்று ஹென்ரியுடன் சேர்ந்து நீங்களும் விமான பணியாளாக இருந்தீர்கள் இல்லையா? ஆமாம் சார். நடந்துள்ள சோக சம்பவத்தில் நீங்கள் முதலில் அறிய பெற்றது எதை? சார், திரு ஹென்றி என்னிடம் வந்து விமான பயணிகளில் ஒருவருக்கு ஏதோ நேர்ந்தது, அதனால் அவரின் நிலைமை மிக கவலைக்கிடமாக தோன்றுவதாக சொன்னார். இந்த செய்திதான் என்னை முதலில் வந்தடைந்தது. இதை எங்கேயாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஊதுகுழாய் ஆல்பர்ட் டேவிஸிடம் தரப்பட்டது. பதில் இல்லை சார் என வந்தது. பயணிகள் யாராவது இதை கையாள்வதாக நீங்க பார்க்கவே இல்லை? இல்லை சார். இந்த விவகாரத்திற்கு ஒளி கூட்டி உதவும் வகையில் பயணத்தின் போது ஏதாவது நடந்ததாய் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? அப்படி ஏதும் தோன்றவில்லை சார். நன்று, நீங்கள் இறங்கிக் கொள்ளலாம். டாக்டர் ரோஜர் பிரயன் தனது பெயர், முகவரி, இருப்பிடம் யாவும் தந்து மருத்துவர் பிரயன் தன்னை காது, மூக்கு, தொண்டை குறித்த வியாதிகளுக்கு மருத்துவம் தரும் நிபுணர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார். டாக்டர் பிரயன், உங்கள் முறையிலேயே செவ்வாய் 18 இரவில் என்னென்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா? கிரைடான் விமான தளத்தில் இறங்க விமானம் பூமி நோக்கி பாயும் தருணத்தில் விமான பணியால் என்னை அணுகினார். நீங்கள் மருத்துவரா என்றார். இக்கேள்விக்கு நான் உறுதி செய்தது பதிலால் ஒரு பயணி மிக மோசமாக சுகவீனம் அடைந்திருப்பதாக அழைத்தார். நான் எழுந்து அவரை பின்தொடர்ந்தேன். அடைக்கப்பட்ட துணி மூட்டை போல வளைந்து சுருங்கி தனது இருக்கையில் கிடந்தார் மேடம் கிசல்லி. ஹென்றி என்னை அழைத்த சற்று நேரத்துக்கு முன்னமையே கிசலி இறந்திருக்க வேண்டும். உங்கள் கணிப்பின்படி எவ்வளவு நேரத்திற்கு முன்னால் திரு பிரயன்? குறைந்தபட்சம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் எனலாம் என்றவர், 1/2 மணி முதல் 1 மணி நேரம் வரை என்பது என் கணிப்பாக இருக்கும் என்றார்.
எந்த காரணத்தின் அடிப்படையில் இக்கொலை நிகழ்ந்திருக்கலாம் என உங்களுக்குள் ஏதேனும் விளக்கம் உருவாக்கியிருக்கிறீர்களா திரு பிரையன்? இல்லை, முழு பரீட்சை மேற்கொள்ளாது யூகிப்பது இயலாத ஒன்று, ஒரு மருத்துவர் செய்யக்கூடாத ஒன்று. ஆனால் மரித்தவரின் கழுத்தில் ஒரு ஈட்டி குத்தினை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆமாம், நன்றி. இனி டாக்டர் ஜேம்ஸ். அழைக்கப்பட்ட மருத்துவர் ஜேம்ஸ் ஆட்டின் கழுத்து போல மிக மெலிந்த குன்றிய மனிதனாய் தோன்றினார். இம்மாகாணத்தின் காவல்துறை அறுவை சிகிச்சை நிபுணர் நீங்கள்? ஆமாம், நான் தான். உங்களது வாக்குமூலத்தினை தரலாமே? தாராளமாக. கடந்த செவ்வாய் 18 அன்று 3 மணி அளவில் கிரைடான் விமானத்தளத்திற்கு உடனடியாக செல்லுமாறு எனக்கு ஆணை வந்து சேர்ந்தது. அங்கு விமானத்தில் ஒரு இருக்கையில் மத்திய வயதுடைய ஒரு பெண்ணின் உடல் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அவர் இறந்திருந்தார். இறப்பு ஒரு மணி நேரத்திற்கு முன்னமையே நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது என் கணிப்பாயிருந்தது. முன்கழுத்து பகுதியில் மூளைக்கு செல்லும் பிரதான நரம்பு கூட்டு பகுதியில் ஒரு சிறு வட்ட வடிவ துளை, ஒரு குத்து விழுந்திருப்பதை கவனித்தேன். இதன் அளவும் என்னிடம் காட்டப்பட்ட ஒரு அம்பின் குளவி அளவிலான நுனியும் ஒத்துப்போனதால் அந்த அம்பு குத்திதான் கழுத்தில் துளை ஏற்பட்டது என்பது ஊர்ஜிதமானது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக அகற்றப்பட அங்கு என்னால் இன்னும் ஆழமாக பரிசோதிக்க முடிந்தது. அதன்படி என்ன முடிவுக்கு நீங்கள் வந்தீர்கள்? இரத்த ஓட்டத்திற்குள் சக்தி வாய்ந்த விஷம் ஏற்பட்டதால் மரணம் சம்பவித்து உள்ளது என்ற முடிவுக்கு வந்தேன். இதயம் ஷண பொழுதில் ஸ்தம்பித்துள்ளதால் அக்கணத்திலேயே இதயத்தின் இயக்கம் சப்ஜாடாக முடக்கப்பட்டுள்ளதால் மரணம் ஸ்தம்பித்துள்ளது. அந்த விஷம் என்ன என்று தெரிவிக்க முடியுமா? என் அனுபவத்தில் இதுவரை நான் கண்டிராத கொடிய விஷம் அது. கண் கொட்டாது கவனித்துக் கொண்டிருந்த நிருபர்கள் பெயர் தெரியாத விஷத்தால் என்று செய்திக்கு தலைப்பு சூட்டிக் கொண்டார்கள். நன்றி. அடுத்து திரு வின்டர். வின்டர் நல்ல தடிமனாயிருந்தார். முகத்தில் அன்பு மிகுந்திருந்தது, கருணையும் இருந்தது. ஒரு மந்தமான அபிப்பிராயத்தை தான் அவர் ஏற்படுத்தினார். இதனால் இவர்தான் பிரேத பரிசோதனை முடிவுகளின் மீது ஆலோசனை தரவல்ல முதன்மை அரசாங்க அதிகாரி என்றும், விலாசம் தெரியாத கொடூர விஷங்கள் பற்றி கரைத்து குடித்தவர் என்பதையும் நம்ப கடினமாக இருந்தது. கொடிய கொலையை நிகழ்த்திவிட்டு தெய்வமே என்று கிடக்கும் அம்பினை அதிகாரி முன் வைத்த விசாரணை நீதிபதி அவரால் அம்பினை அடையாளம் காண முடிகிறதா என்று கேட்டார். முடிகின்றது. இதுதான் பரிசோதனைக்காக பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பப்பட்டது. அந்த பரிசோதனையின் முடிவு முழுவதையும் சொல்ல முடியுமா? நிச்சயமாய். முதலில் காட்டுவாசிகளால் பிரதானமாய் பயன்படுத்தப்படும் குராரே என்னும் கொடிய விஷத்திற்குள் அம்பின் நுனி முக்கி எடுக்கப்பட்டிருக்கின்றது. மளமளவென்று நிருபர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். எனில் மரணம் குராரேவால் தான் நிகழ்ந்திருக்கும் என்னும் முடிவிற்கு நீங்கள் வந்துள்ளீர்களா? ஹோ, கிடையாது. குராரேயில் முக்கி எடுத்துள்ளதற்கான சான்று மிக மிக குறைவாக தான் உள்ளது. என் ஆய்வு முடிவின்படி அம்பின் நுனி உபயோகிப்பதற்கு சற்று மின் டிஸ்டாபாலிட்டஸ் டைபஸ், அதாவது சராசரி மனிதனுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமாயின் ஒரு வகை மரப்பாம்பின் விஷத்தில் தோய்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. மரப்பாம்பு விஷம் என்னது? இது ஒரு தென்னாப்பிரிக்கா பாம்பு வகை. பூமியில் நமக்கு தெரிந்துள்ள பாம்புகளிலே மிக மிக கொடிய விஷம் வாய்ந்த கொடூர பாம்பினம். மனிதன் மீதான இப்பாம்பின் விஷம் வீரியம் குறித்து இதுவரை தகவல்கள் இல்லை.
ஆனால் இதன் விஷ உக்கிரம் குறித்து விலங்குகளின் மீது நிகழ்ந்துள்ள பரிசோதனைகளில் இரத்த ஓட்டத்திற்குள் இப்பாம்பின் விஷத்தை ஊசியால் ஏற்றும்போது குத்திய ஊசியை அதன் உடலிலிருந்து வெளியே எடுப்பதற்குள் அது இறந்திருக்கின்றது. துப்பாக்கியால் நெஞ்சு துளைத்தெறியப்பட்டது போல உடனடி மரணம். ஆம், மரப்பாம்பின் விஷமான டிஸ்பாலட்டிஸ் டைபஸ் உடலின் தோலுக்கு கீழுள்ள அத்தனை நரம்புகளையும் கிழித்து உடைத்து உள்ளுக்குள் தீவிர இரத்தப்பெருக்கினை உண்டு பண்ணி இதனால் இதயத்தை ஒரே நொடியில் முடக்கி நிறுத்தி அதன் இயக்கத்தை முடிக்கின்றது. அசாதாரண கதை. ஆகாயத்தில் பாம்பு விஷ நாடகம், நாகப்பாம்பை விட கொடிய விஷம் என்றெல்லாம் தலைப்பிட்டு நீதிமன்றத்திலேயே நிருபர்கள் கதை எழுதி முடித்தார்கள். ஒரு நபரை கொல்வதற்காக என்று இந்த விஷத்தினை பிரத்யேகமாக உபயோகப்படுத்திய வேறு ஏதேனும் சம்பவங்கள் உங்களுக்கு தெரியுமா? கிடையவே கிடையாது. நடந்திருப்பது ஆச்சரியமான சம்பவம். நன்றி திரு வின்டர். பிறகு துப்பறியும் அதிகாரி ஒருவர் இருக்கையின் அடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ள ஊதுகுழாய் குறித்து சாட்சி கூற அழைக்கப்பட்டார். ஊதுகுழாய் மற்றும் அம்பு ஆகியவற்றின் மீது பரிசோதனைகள் நடந்து முடிந்திருந்தன. 10 அடிகளுக்குள்ளிருந்துதான் அம்பானது ஊதப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் சாட்சி தந்து முடிந்ததும் விசாரணை நீதிபதி ஹெர்குல் பாய்ரோ என்று அழைத்தார். நீதி சபைக்குள் சலசலப்பு உண்டானது. துப்பறியும் நிபுணர் ஆதலால் விவரணையாக விளக்குவார் என்ற எதிர்பார்ப்பில், ஆனால் நிபுணரின் விளக்கம் மிக சுருக்கமாய் அமைந்தது. விமான பயணத்தில் புறம்பாக எதுவும் நடந்ததாக அவர் கவனிக்கவில்லை. ஆமாம், பறந்து கொண்டிருந்த விமானத்தின் தளத்தில் சிறு அம்பினை கண்டெடுத்தது பாய்ரோதான். மரித்து கிடந்த மேடம் கிசெல்லியின் கழுத்து பகுதியிலிருந்து கீழே விழுந்திருந்ததால் எந்த நிலையில் அந்த சிறு அம்பு கிடக்குமோ அதே போன்ற நிலையில்தான் அது கிடந்ததாக முக்கியப்படுத்தி குறிப்பிட்டார் பாய்ரோ. ஹார்பரியின் பெண் சீமான். விமான கொலை ரகசியம் குறித்து பெண் சீமானின் வாக்கு மூலம் பாம்பு விஷமும் பெண் சீமான் சிசிலியும் என்றெல்லாம் சிசிலி பேச ஆரம்பிப்பதற்கு முன்னமே சுட சுட செய்தியை எழுதி முடித்தே விட்டது ஒரு நிருபர் கூட்டம். அவரின் அழகான வனப்பினை கூடியிருந்த பலர் கண்ணகல ரசித்தனர். சிசிலியை தொடர்ந்து வந்த பெனிட்டா கேரும் சில கண்களை கவர்ந்தார். ஆனால் இருவரின் விசாரணையிலும் எதுவும் பெரிதாக குதிர்த்து விடவில்லை. அசாதாரணமாக எதையும் பார்க்கவில்லை என்றும் துரதிருஷ்டவசமாக மரித்துவிட்ட பெண்மணியை இவர்களுக்கு தெரியாது என்றும் சாட்சியளித்தனர். ஜேம்ஸ் ரைடர் வந்து கூண்டில் ஏறிக்கொண்டார். நீங்கள் ஜேம்ஸ் பெல் ரைடர் இல்லையா? 17 பெர்ரி அவென்யூவில் வசிக்கிறீர்கள். ஆமாம். உங்கள் தொழில் அல்லது பணி என்ன? எல்லிஸ் சிமெண்ட் கம்பெனியின் முதலாளி நான். இந்த ஊதுகுழாயை சற்றே பார்க்க முடியுமா? நீதி சபை பணியால் அதனை ரைடரிடம் காட்டினார். எப்போதாவது இதை பார்த்ததுண்டா? இல்லை. விமான பயணத்தின் போது இது போன்ற ஒன்றினை யார் கையிலையும் நீங்கள் பார்க்கவில்லையா? இல்லை. நீங்கள் இருக்கை எண் 4 அமர்ந்து பயணித்துள்ளீர்கள். அதாவது சரியாக மரித்த பெண்மணியின் முன் இருக்கையில் அமர்ந்து. அப்படி இருந்து விட்டதால் என்ன? இப்படி ஒரு தன்மையற்ற அணுகுமுறையை தயவு செய்து என்னிடம் எடுக்காதீர்கள். நீங்கள் இருக்கை எண் 4 அமர்ந்து பயணித்துள்ளீர்கள். அந்த இருக்கையிலிருந்து விமான பயணியர் அனைவரையும் சிரமமின்றி பார்க்கும் வாய்ப்பினை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமையவில்லை. என்னை சுற்றியிருந்த எவரையுமே என்னால் கண்காணித்திருக்க முடியாது. ஒவ்வொரு இருக்கையின் பின்புறமும் மிக உயரமானவை. ஆனால் உங்கள் பகுதி விமானத்தில் ஒருவன் நுழைந்து ஊதுகுழாயை மரித்த மேடம் கிசெல்லியை குறிப்பார்த்து பிடிக்கும்படியான
ஒரு நிலையில் நின்றிருந்தால் அதனை உங்களால் இடையின்றி கவனித்திருக்க முடியும் தானே? நிச்சயமாக. எனில் நீங்கள் அமர்ந்திருந்த விமான பகுதிக்குள் அப்படி ஒரு புது நபரின் நுழைவினை நீங்கள் கவனித்தீர்களா? இல்லை. உங்களுக்கு முன் இருக்கைகளில் அமர்ந்து பயணித்த பயணியரில் யாராவது எழுந்து இப்படி அப்படி போனதை நீங்கள் பார்த்தீர்களா? எனக்கு இரு இருக்கைகள் முன்னால் அமர்ந்திருந்த பயணி எழுந்து கழிவறை பக்கமாக சென்று வந்தார். அவர் சென்ற திசை உங்களுக்கு மறித்த மேடம் கிசலியின் பக்கத்திற்கும் எதிர் திசை, சரியா? ஆமாம். அந்த பயணி பிறகு உங்கள் திசை நோக்கியும் சென்றாரா, இல்லை தனது இருக்கைக்கு திரும்பிவிட்டாரா? நேராக அவரது இருக்கைக்கு சென்று விட்டார். அவரது கையில் ஏதாவது சுமந்திருந்தாரா? எதுவும் கிடையாது. நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. வேறு பயணியர் யாரேனும் தங்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து அப்படி இப்படி சென்று வந்தார்களா? எனக்கு உடனடியாக முன்னால் உட்கார்ந்திருந்த நபர் அவர் எழுந்து எனது பின்பக்க விமான பகுதிக்கு சென்று வந்தார். நான் இதை ஆட்சேபிக்கிறேன். வெடுக்கென்று எழுந்து கத்தினார் எழுத்தாளர் கிளன்சி. விமான பயணத்தின் துவக்கத்திலே இது நடந்துவிட்டது. 1 மணி வாக்கில். தயவு செய்து உட்காருங்கள் என்ற விசாரணை நீதிபதி. உங்களையும் சிறிது நேரத்தில் விசாரிப்பேன். சொல்லுங்கள் ரைடர். இவர் அப்பொழுது தனது கைகளில் வித்தியாசமாக எதையாவது சுமர்ந்திருந்தாரா? பேனா வைத்திருந்ததாய் நினைவு. திரும்பி வந்து அமர்ந்தபோது ஆரஞ்சு நிற புத்தகம் ஒன்று வைத்திருந்தார். உங்களுக்கு பின்புறம் நோக்கி எழுந்து போனது இவர் மட்டும்தானா? நீங்கள் உங்கள் இருக்கையை விட்டு எழுந்திருக்கவே இல்லையா? நான் எழுந்து போனேன் கழிவறைக்கு. அப்பொழுது இந்த ஊதுகுழாய் கீதுகுழாய் எதுவும் என் கையில் கிடையாது. நீங்கள் முறையற்ற நிலையை உரையாடலில் கடைபிடிக்கிறீர்கள். இது நல்லதல்ல. நீங்கள் இறங்கலாம். எவ்வகையிலும் பயன் தராத சாட்சியத்தை நார்மன் கேல் தந்து சென்ற பிறகு வெறுப்பும் கோபமும் வெடிக்க கூண்டில் ஏறினார் கிளன்சி. துப்பறியும் எழுத்தாளரின் ஆலோசனை. பிரபல எழுத்தாளர் கொலைகார அம்பினை வைத்துள்ளார் என்றெல்லாம் நிருபர்களின் கைகள் தலைப்பெழுதும்படியான சாட்சியம் அளித்தார் கிளன்சி. ஆமா ஆமா என்றார் எழுத்தாளர் கீரிச்சிடும் குரலில். ஆமா சார், நான் அம்பெரியும் உதவும் ஊதுகுழாயை வாங்கிதான் வைத்துள்ளேன். அதற்கு என்ன இப்பொழுது? அதனை கையோடு இன்று எடுத்தும் வந்துள்ளேன். எதற்கு தெரியுமா? ஏதோ கொலை நிகழ்ந்த பயன்படுத்தப்பட்ட ஊதுகுழாய் என்னுடையதே என்பது போன்ற ஒரு காணல் சூழல் உருவாகி உள்ளதே, அதை தகர்க்க. அவருடைய ஊதுகுழாயை முழக்கத்தோடு தந்தார் எழுத்தாளர் கிளன்சி. மற்றும் அவரை தொடர்ந்த இளையவள் ஜானே இருவராலும் பயனான சாட்சியம் கிடைக்கவில்லை. பிறகு அப்பாவும் மகனுமான பிரெஞ்சுக்காரர்கள் அழைக்கப்பட்டனர். அப்பாக்காரரான ஆர்மன் லண்டன் மாநகரின் ராயல் பல்கலைக்கழகத்திற்கு விரிவுரை ஒன்றினை அளிக்க சென்று கொண்டிருக்கிறார். அவரும் அவரது மகனும் அகழ்வாராய்ச்சி குறித்த தொழில்நுட்ப விவாதங்களிலே முழுதும் மூழ்கியிருந்தபடியால் பயணத்தின் போது விமானத்தில் என்னென்ன நடந்தன என்பது குறித்த மிக குறுகிய தகவல்கள் கூட தெரிந்திருக்கவில்லை. மேடம் கிசலியின் மரணம் குறித்த செய்தி விமானத்தில் பரவி ஒரு கலக்கலை ஏற்படுத்தும் வரை அப்பெண்மணியை இருவரும் கவனிக்கவே இல்லை. சரி, செய்தி பரவிய பிறகு அவரை பார்த்தீர்கள் இல்லையா? அப்பொழுது அப்பெண்மணி யார் என்று ஏதேனும் அடையாளம் புரிந்ததா? இல்லை நீதிபதி, அவரை நான் எங்கும் பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் பாரிஸில் மிக பிரபலமான ஒருவராயிற்றே. என்ன சொல்கிறீர்கள்? ஆர்மன், அதற்கு நான் என்ன செய்ய என்பது போல தோள்களை குலுக்கி காட்டினார். எனக்கு அவர் பரிச்சயமானவர் இல்லை. இது மட்டுமில்லை, இப்பொழுதெல்லாம் நான் பாரிஸில் தொடர்ச்சியாய் வெகு நாட்கள் தங்குவதில்லை.
நீங்கள் கிழக்கு நாடுகளுக்கு சென்றுவிட்டு தற்சமயம் திரும்பியுள்ளதாய் அறிகிறேன். ஆமாம் நீதிபதி, பெர்சியாவிலிருந்து. நீங்களும் உங்கள் மகனும் உலகின் புகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றி வந்து உள்ளீர்கள். நீங்கள் குறிப்பதின் அர்த்தம் விளங்கவில்லை. நீங்கள் இருவரும் உலகின் அடர்ந்த காட்டு பிரதேசங்களில் ஆழங்களுக்கெல்லாம் சென்று வந்தவர்கள் இல்லையா? ஓ, அதை கேட்கிறீர்களா? ஆமாம், அப்படிப்பட்ட பயணங்களில் பாம்பின் விஷத்தை அம்பின் நுனியில் தடவி வேட்டையாடும் வகையை சேர்ந்த இனத்தவரை எதிர்கொண்டுள்ளீர்களா? நீதிபதி நீளமாய் இப்படி கேட்டதை அவருக்கு பிரெஞ்சு மொழியில் மாற்றம் செய்து சொல்ல வேண்டியதாய் இருந்தது. அர்த்தம் புரிந்ததும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது என்றார். கிஞ்சித்தும் கிடையாது. காட்டுவாசிகளுடன் எங்களுக்குள்ள பழக்கமெல்லாம் மிக சிறிது. அப்பாவை தொடர்ந்து வந்த மகனின் சாட்சியமும் அப்பாவின் சாட்சியத்தை அடிவொற்றியே இருந்தது. ஜீன் பயணத்தின் போது வினோதமாய் எதையும் கவனித்திருக்கவில்லை. தன்னை பயமுறுத்தி பிறகு தன் கையாலேயே கொல்லப்பட்ட குலவியால் தான் கிசல்லி இறந்திருப்பார் என்பதில் ஸ்திரமான நம்பிக்கை மகனுக்கு இருந்தது. இவர்கள் இருவருடன் விசாரணை முடிவுக்கு வந்தது. விசாரணை நீதிபதி மற்றும் ஒரு சில அனுபவமிக்க வழக்குரைஞர்கள் அடங்கிய நீதி சபை இது. காரணம் அறிய முடியாதவாறு இறந்தோரின் பிரேத பரிசோதனை மீது விசாரணை நடத்த அமைக்கப்படும் நீதி சபை. நீதிபதி தொண்டையை செருமிக் கொண்டு சபையை நோக்கி பேசலானார். நம்ப முடியாத அளவு ஆச்சரியமும் திகைக்க வைக்கும் விந்தையும் நிறைந்து, இதுவரை என் அனுபவத்தில் நான் சந்தித்திராத கொலை வழக்கு இது. மேடம் கிசல்லி கொலை செய்யப்பட்டு உள்ளார். தற்கொலையும் கிடையாது, விபத்தும் கிடையாது. நடுவானத்தில் பறக்கும் விமானத்தில் இவை இரண்டும் சாத்தியம் இல்லை. வெளி உலகத்திலிருந்து ஒருவர் உள்ளே வந்து இந்த மாபாதக குற்றத்தை செய்திருப்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை. எனவே இன்று காலை முதல் இந்த நீதி சபை விசாரணையில் சந்தித்த சாட்சிகளில் ஒருவர்தான் கொலையாளி என்பது ஐயமற அத்தியாவசியமாகின்றது. இந்த கொடூர ஈவிரக்கமற்ற நிதர்சனத்திலிருந்து பின்வாங்குவதற்கு இல்லை. இந்த சாட்சிக்கு நின்றவர்களில் ஒருவர்தான் ஆபத்தை உணராது அல்லது ஆபத்தை உணர்ந்து பொருட்படுத்தாது துணிவாக நீதி வழுவி நின்று கொண்டிருக்கிறார். கொலை நிகழ்த்தப்பட்டுள்ள விதம், கொலைகாரனின் அதிதுணிச்சலான பயமே அற்ற மனநிலையும் அழுத்தமாய் பிறகு அமைதி காக்கவல்ல அவனது துணிச்சலையும் காட்டுகின்றது. விசாரிக்கப்பட்ட 10 பேர். இந்த அத்தனை சாட்சிகளின் கண் பார்வைகளுக்கு முன்னாலேயே விமானத்தில் நின்று கொண்டு நுனியில் விஷம் தோய்ந்த அம்பு பொருத்திய ஊதுகுழாயையும் வாயில் பொருத்தி அதனை குறியே தவறாது ஊதி காற்றில் பல அடிகள் பறக்கவிட்டு 12 பேரில் ஒருவர் கூட கவனிக்காவண்ணம் கொலைகாரன் தனது காரியத்தை குறி பிசக்காது முடித்திருக்கிறான் என்றால் இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனால் சர்வ நிச்சயமாய் நடந்துள்ளது. நம்பவே முடியாதது போலதான் இருக்கின்றது. ஆனால் பரந்த விமானத்தின் தரையில் விஷ அம்பினை ஊத உதவிய ஊதுகுழாய் கிடைத்துள்ளது. விஷம் தோய்ந்த அம்பும் கிடைத்துள்ளது. மரணித்துவிட்ட பாவப்பட்ட கிசல்லியின் கழுத்தில் உள்ள அம்பு துளைத்த துளை, மருத்துவ பரிசோதனை சாட்சிகள், இவை எல்லாம் நடந்துள்ளது. நம்ப முடியாதது அல்ல, சாத்தியமே என பறைசாற்றி கொக்கரிக்கின்றன. இவ்விதமாய் பாகுபாடற்று வழக்கினை விவரித்த விசாரணை நீதிபதி மன்றத்து நீதிபதி ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு சில நபர்களையோ கொலைகாரனாய் சுட்டிக்காட்டி சாட்சியங்கள் அமையாத பட்சத்தில்
இக்கொலைக்கான காரணகர்த்தாவை கண்டறிய முடியவில்லை என்றுதான் தீர்ப்பெழுத முடியும். வேறு வழி இல்லை. இப்படி எழுதப்படும் தீர்ப்பு பிறகு நீதிமன்றம் போகும். அங்கு வழக்கினை நீதிமன்றத்து நீதிபதி கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறைக்கும் துப்பறியும் துறைக்கும் தேவையான ஆணைகள் பிறப்பித்து துப்பறிய பணிப்பார். விசாரணை நீதிமன்றத்தின் அதிகாரம் இவ்வளவே. விசாரணை நீதிமன்றத்தில் இன்று சாட்சி தந்த ஒருவருக்கும் மேடம் கிசல்லியை தெரியவில்லை. எனில் இக்கொலையோடு எங்கு, எப்படி, எவ்விதத்தில் தொடர்பு உள்ளது என்பதை கண்டறிவது இனி போலீசின் வேலை. போலீசாலும் கண்டுபிடிக்க முடியாத இக்கட்டான பட்சத்தில் விசாரணை நீதிபதி எழுதியிருக்கலாம் என மேலே குறிப்பிட்டுள்ள தீர்ப்பை தான் காவல்துறையும் தர இயலும். இப்படி பல கொலை வழக்குகள் கொலைகாரன் யாரென தெரியாமலே புதைந்து போனது உண்டு. இந்நிலையில்தான் நீதிபதி மற்றும் மூத்த வழக்குரைஞர்கள் அடங்கிய இந்நீதி சபை தீர்ப்பெழுத போகின்றது. தற்சமயம் சந்தேக பார்வை கொண்ட வக்கீல் ஒருவர் தன் இருக்கையிலிருந்து முன்வளைந்து வந்து, ஒரு கேள்வி நான் கேட்கலாமா என்றார். நிச்சயமாய் என்றார் விசாரணை நீதிபதி. தாங்கள் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் ஒரு இருக்கைக்கு கீழே ஊதுகுழாய் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாய் சொன்னீர்கள். அந்த இருக்கை எண் என்ன என்று சொல்ல முடியுமா? விசாரணை நீதிபதி அரசு துப்பறியும் அதிகாரியை கலந்தோசித்தார். அவர் நீதிபதியின் காதுக்கு மட்டும் கேட்கும்படி, அது எண் 9, திருமிகு ஹெர்குல் பாய்ரோ அமர்ந்திருந்த இருக்கை அது. திருமிகு பாய்ரோ திறமை மிகு, தர்மத்தை கண்போல் மதித்து போற்றும் சீரிய துப்பறியும் நிபுணர் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் சார். உலகின் முதல் தர ஸ்காட்லாந்து காவல் இலாகாவின் பல சிரமமான வழக்குகளை முடிச்சவிழ்த்து தந்துள்ள பெருமை மிகுந்தவர் திருமிகு பாய்ரோ என்று முடித்தார். இந்த செய்தி சபைக்கு விசாரணை நீதிபதியால் உரைக்கப்பட்டது. கேட்ட வழக்குரைஞர்கள் பாய்ரோவை ஓர் பார்வை பார்த்தார். சந்தேகம் என்னும் மேலோங்கிய திருப்தியற்ற பார்வை அது. அந்த அம்பினை கண்டெடுத்ததும் இவர்தான் என்று குறிப்பாய் உணர்த்திவிட்டு, வில் பாய்ரோவின் இருக்கைக்கு அடியில் கிடந்திருக்கின்றது. யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்திருந்த அம்பினை பார்த்து தந்தவரும் இவரேதான். சிந்திக்க அதிகம் வாய்ப்பு தரும் நிகழ்வுகள் என்று கூறிவிட்டு சிந்திக்கலானார் அந்த வழக்குரைஞர். நீதி சபையின் அங்கத்தினர்கள் நீதிபதிக்கு ஒரு தீர்ப்பினை பரிந்துரைக்க கலைந்து தனியிடம் நோக்கி சென்றனர். 5 நிமிடங்கள் கழித்து வழக்குரைஞர்கள் கூடி எழுதி தந்த தீர்ப்பு விசாரணை நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. என்ன நடக்கிறது இந்த நீதி சபையில் என்று அனைவருக்கும் கேட்கும் விதத்தில் எரிந்து விழுந்த விசாரணை நீதிபதியை வழக்குரைஞர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. முட்டாள் முட்டாள் என்று பொதுவாய் முழு முதற் முட்டாள்தனம். என்னால் இந்த சாணி தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மனித உயிர் என்ன அத்தனை இழப்பமா? அல்லது எப்படியோ போகட்டும் என்று சோம்பலால் விளைந்திட்ட விட்டேற்றித்தனமா? சபை கலையட்டும், நீதி பிறகு. நீதி சபை மௌனமாக கலைந்தது. விஷம் ஏற்றப்பட்டுதான் மேடம் கிசல்லி கொல்லப்பட்டிருக்கிறார். ஆயினும் பறக்கும் விமானத்தில் எவ்விதமாய், யாரால், எந்த விதத்தில் அவர் உடலுக்குள் விஷம் ஏற்றப்பட்டது என்பதையெல்லாம் விளக்க தேவையான சாட்சிகள்தான் கிடைக்கப்பெறவில்லை என்று தீர்ப்பெழுதி அதனை விசாரணை நீதிபதியிடம் கொடுத்திருந்தனர் அங்கத்தினர்கள். அத்தியாயம் 4 முடிந்தது.